ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இணைஞ்சிருக்கிறது கேர்ள் பவர் தமிழ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனல்ல. நான் உங்க சொப்னா. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட பெயர் என் கர்வத்தை அழித்தவள் நீயடி. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜூன் மாதத்து காலை வெயில் அந்த பிரம்மாண்டமான புனிதமேரி கலைக்கல்லூரியின் நுழைவாயிலில் தங்க நிறத்தில் படர்ந்திருந்தது. அன்றைய விடியல் சென்னை மாநகரத்திற்கு ஒரு வழக்கமான விடியலாக தோன்றினாலும் அந்த புகழ்பெற்ற புனிதமேரி கலைக்கல்லூரியின் வரலாற்றில் அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக மாறப்போகிறது என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை. கல்லூரியின் தார்ச்சாலைகள் முந்தைய இரவு பெய்த சிறு மழையில் நனைந்து இன்னும் அந்த ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தன. வாசலில் இருந்த அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவுகள் துருப்பிடித்த பழைய சத்தத்துடன் மெதுவாக திறக்கப்பட்டது. காவலாளி முனியாண்டி தனது கசங்கிய காக்கி சட்டையை சரி செய்து கொண்டே, இன்னைக்கு புது பசங்க வர்ற நாள், யாருக்கும் எந்த தொந்தரவுமே இல்லாம இருந்தா சரி என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டார். மெல்ல மெல்ல சூரியன் தனது தங்க கதிர்களை அந்த கல்லூரியின் சிவப்பு நிற கட்டிடங்கள் மீது படரவிட சரியாக 8:30 மணி அளவில் அமைதியாக இருந்த அந்த வளாகம் உயிர் பெற தொடங்கியது. வண்ணமயமான சுடிதார்களும் சலவை செய்யப்பட்ட சட்டைகளுமாக மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். அந்த வளாகமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. எங்கும் இளமை துள்ளல், புதிய நண்பர்களின் சிரிப்பொலி, சீனியர்களின் ஆரவாரம் என அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. அந்த பரபரப்புக்கு சற்றும் சம்பந்தமில்லாமல் சரியாக 9 மணிக்கு அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு காரின் சத்தம் கேட்டது. அது சாதாரணமான வாகனத்தின் சத்தம் அல்ல, பல குதிரை திறன் கொண்ட ஒரு சொகுசு காரின் சீற்றம். கருப்பு நிறத்தில் வைரம் போல மின்னிய அந்த ஆடி கார் பார்க்கிங் ஏரியாவை நோக்கி ஒரு ராஜ நடையுடன் நுழைந்தது. மற்ற மாணவர்கள் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் ஒதுங்கி வழிவிட, கார் நின்றதும் அதன் கதவு மெதுவாக திறக்க முதலில் வெளியே வந்தது மெருகேற்றப்பட்ட கருப்பு நிற ஷூக்கள். அதைத் தொடர்ந்து 6 அடி உயரமும் கூர்மையான நாடியும் தீர்க்கமான கண்களும் கொண்ட சித்தார்த், நம் கதையின் நாயகன், வெளியே வந்தான். அவன் அணிந்திருந்த வெள்ளை நிற லினன் சட்டை அவனது நிறத்திற்கு இன்னும் மெருகூட்டியது. அவன் கையில் இருந்த ரோலக்ஸ் கடிகாரம் சூரிய ஒளியில் பட்டு மற்றவர்களின் கண்களை கூசியது. சித்தார்த்தை பொறுத்தவரை இந்த கல்லூரி அவனது தந்தை கட்டிய கோட்டை. அவனது தந்தை இந்த கல்லூரியின் அறக்கட்டளை தலைவர் மட்டுமல்ல, இந்த நகரின் செல்வாக்கு மிக்க தொழிலதிபரும் கூட. அதனால் அங்கே சித்தார்த் வைப்பதுதான் சட்டம். என்னடா மச்சான், இன்னைக்கு என்ன லேட்டு என்று ஓடி வந்து அவன் தோளில் கை போட்டான் அவனது நண்பன் விக்கி. சித்தார்த் லேசாக சிரித்துவிட்டு, வீட்டுல சின்ன வேலை மச்சான், அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வர்றாங்க போல என்று அலட்சியமாக அந்த பெரும் கூட்டத்தை பார்த்தபடி கேட்க, ஆமாண்டா, ஆனா இந்த வருஷம் நிறைய புது பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஆனா உனக்கு தான் அவங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே என்று விக்கி கிண்டல் செய்ய, சித்தார்த் அதை ஒரு புன்னகையோடு கடந்து சென்றான். அவனுக்கு பெண்கள் மேல் பெரிய ஈர்ப்பு இருந்ததில்லை. அவனது உலகம் அவனது நண்பர்கள், அவனது கார், அவனது சொகுசு வாழ்க்கை, இவ்வளவுதான். அவர்கள் ஒரு சிங்க கூட்டம் போல கேண்டீன் நோக்கி நடந்து செல்ல, அவர்கள் நடந்து வந்த பாதையில் இருந்த மற்ற சீனியர்கள் கூட குட் மார்னிங் சித்து என்று பவ்யமாக சொன்னார்கள். ஆனால் சித்தார்த் யாரையும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவனது பார்வை எப்பொழுதும் நேராக யாருக்கும் எட்டாத உயரத்தில் இருந்தது. அதே நேரத்தில் கல்லூரியின் மெயின் கேட்டில் இருந்து ஒரு மஞ்சள் நிற சுடிதார் அணிந்த பெண் மிகவும் சோர்வாகவும் அதே சமயம் உற்சாகமாகவும் உள்ளே நுழைந்தாள். அவள் கயல்விழி, நம் கதையின் நாயகி. அவள் பஸ்ஸில் நீண்ட நேரம் பயணம் செய்து வந்த களைப்பு அவளது முகத்திலேயே தெரிந்தது. ஆனால் அவளது கண்கள் அந்த வளாகத்தை பார்த்தபோது மின்னியது. அவளது அப்பா ஒரு அலுவலகத்தில் உதவியாளராக உள்ளார். அவள் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே, கயல், இது உன்னோட கடைசி வாய்ப்புமா, நல்லா படிச்சு மேல வரணும் என்று அவர் வழி அனுப்பி வைத்த போது கொடுத்த அந்த 1000 ரூபாய் நோட்டு அவளது பையில் ஒரு பொக்கிஷம் போலவே இருந்தது. கயல்விழி தன் கையில் இருந்த அந்த பழைய பிளாஸ்டிக் பைலை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். அதில் அவளது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருந்தது. 95% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவளது குடும்ப சூழ்நிலையால் அவளுக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதே ஒரு போராட்டமாக இருந்தது.
அட்மிஷன் பிளாக் என்று முணுமுணுத்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கிருந்த ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு அரண்மனையைப் போல தோன்றியது. அப்பொழுது காலேஜ் மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டமே கூடியிருக்க சீனியர்கள் சிலர் புதிய மாணவர்களை ஏதோ வம்பு செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் கயல்விழிக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. கடவுளே, நம்ம கிட்ட யாரும் வராம இருந்தா சரி என்று வேண்டிக் கொண்டே வேகமாக காலடி எடுத்து வைத்தாள். அவள் கையில் இருந்த அந்த பழைய பிளாஸ்டிக் ஃபைலில் தான் அவளது எதிர்காலமே அடங்கியிருந்தது. அவள் அந்த ஃபைலை எவ்வளவுதான் இறுக்கமாக பிடித்திருந்தாலும் அவள் கைகள் லேசாக நடுக்கம் கண்டன. சுற்றிலும் இருந்த மாணவிகள் அணிந்திருந்த ஆடைகளும் அவர்கள் கைகளில் இருந்த நவீன செல்போன்களும் கயல்விழியின் எளிய மஞ்சள் நிற சுடிதாரை இன்னும் எளிமையாக காட்டின. பரவாயில்ல கயல், நீ இங்க படிக்கத்தான் வந்திருக்க, மத்தவங்களோட போட்டி போறதுக்கு ஒன்னும் வரல என்று தனக்குள் தைரியத்தை சொல்லிக்கொண்டே அட்மிஷன் பிளாக் இருக்கும் திசை நோக்கி நடக்க தொடங்கினாள். அவள் முகத்தில் பஸ் பயணத்தினால் வந்த களைப்பு இருந்தாலும் அவளது கூர்மையான கண்கள் அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்து வியப்பில் விரிந்தன. கயல்விழி தன் கோப்புகளை பார்த்தபடி வேகமாக நடந்தாள். அட்மிஷன் பிளாக் எந்த பக்கம் இருக்கும் என்று ஒரு சீனியர் மாணவியிடம் கேட்க, ஆனால் அந்த மாணவி இவளை ஒரு கீழ்த்தரமான பார்வை பார்த்துவிட்டு பதில் சொல்லாமல் கடந்து சென்றாள். கயல்விழிக்கு மனதுக்குள் ஒருவித தனிமையை உணர்ந்தாள். எல்லாரும் இங்க ரொம்ப பணக்காரவங்களா இருக்காங்க போல, நம்ம இங்க எப்படிதான் சமாளிக்க போறோம் என்று அவளுக்குள் ஒரு பயம் எட்டி பார்த்தது. ஆனாலும் தன் குடும்பத்தின் வறுமையை மாற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் அவளை முன்னோக்கி நடக்க வைத்தது. நிதானமா நடக்கையில், இது உன் காலேஜ் தான் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டு உள்ளே நடந்தாள். அவள் அழகை பார்த்து பல சீனியர் மாணவர்கள் கமெண்ட் அடித்தும் கொண்டிருந்தனர். ஆனால் கயல்விழி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அட்மிஷன் பிளாக் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தாள். அதே வளைவில் சித்தார்த்தும் அவனது நண்பர்களும் அலட்சியமாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே ஒரு பெரிய கூட்டமே வந்து கொண்டிருந்தது. சித்தார்த்தும் அவனது நண்பர்களும் சிரித்து பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தனர். சித்தார்த் ஏதோ ஒரு ஜோக்கை சொல்ல அவனது நண்பர்கள் அதை கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தனர். அந்த வேகத்தில் வந்த சித்தார்த் எதிரே வந்து கொண்டிருந்த கயல்விழியை கவனிக்கவில்லை. திடீரென்று கயல்விழி மீது அவன் மோத கயல்விழி நிலை தடுமாறி கீழே விழ போனாள். அவளது கையில் இருந்த ஃபைலும் சர்டிபிகேட்டுகளும் சிதறி தரையில் விழுந்தன. வாட் தி ஹெல் என்று சித்தார்த் இடி முழக்கமிட்டான். அவனது குரல் அந்த வளாகத்தையே ஒரு நிமிடம் அமைதியாக்கினது. கண்ணு எங்க இருக்கு உனக்கு? பார்த்து வர தெரியாதா? அவன் தன் விலை உயர்ந்த சட்டையில் பட்ட தூசியை தட்டபடியே ஆவேசமாக கத்தினான். ஐயோ, என் சர்டிபிகேட் என்று பதறியபடி கீழே குனிந்தாள். ஹலோ, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் சட்டைய பாரு, உன்னால எவ்வளவு டேமேஜ் தெரியுமா என்று சித்தார்த் அவள் அருகில் வந்து கத்தினான். கயல்விழி அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் பயம் இல்லை, மாறாக ஆத்திரம் இருந்தது. சர்டிபிகேட் டேமேஜ் ஆனதை விட உங்க சட்டை பெருசா போச்சா? நீங்க கூட்டமா வர்றதுக்கு நான் வழிவிடணுமா? நீங்க தானே முன்னாடி பார்த்து வந்திருக்கணும் என்று அவள் குரலை உயர்த்தி பேசினாள். சுற்றிலும் இருந்த மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சித்தார்த்தை எதிர்த்து இந்த பெண் இப்படி பேசுகிறாளே என்று விக்கி வாய் பிளந்து நின்றான். சித்தார்த் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் நினைச்சா அடுத்த நிமிஷம் உன்னை இந்த காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்ப முடியும் என்று எச்சரித்தான். அனுப்புங்க, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காதீங்க, தப்பு உங்க மேல, நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கயல்விழி ஆணித்தரமாக சொன்னாள். மன்னிப்பா? நானா? சித்தார்த் ஒரு விகாரமான ஒரு சிரிப்பை சிரித்தவன், மன்னிப்புங்கிற வார்த்தையே என் அகராதில கிடையாது. இந்த காலேஜ்ல சித்தார்த்தை எதிர்த்தா என்ன ஆகும்னு இன்னைக்கே உனக்கு காட்டுறேன் என்றவன் அவன் தன் ஷூ காலால் கயல்விழி எடுக்க முயற்சித்த அந்த 12ஆம் வகுப்பு மார்க்ஷீட்டை மிதித்தவன், இப்போ எடு பார்க்கலாம் என்று சவால் விட்டான். கயல்விழியின் இதயம் துடித்தது. அது வெறும் பேப்பர் அல்ல, அவள் அப்பாவின் வியர்வை. அவள் மெதுவாக எழுந்து நின்று சித்தார்த்தின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவள், பணம் உங்களை தலக்கணம் புடிச்சு வச்சிருக்கு, ஆனா அந்த தலக்கணம் ஒரு நாள் உங்களை மண்ணை கவ வைக்கும், காலை எடுங்க என்றாள் ஆவேசமாக.
சித்தார்த் அவளது உறுதியை பார்த்து ஒரு நிமிடம் தடுமாறினான். ஆனாலும் தன் நண்பர்கள் முன்னால் விட்டுக் கொடுக்க விரும்பாமல், எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவ என்று திமிராக கேட்க, கயல்விழி சட்டென்று குனிந்து அவன் காலுக்கு அடியில் இருந்த பேப்பரை பலமாக பிடித்து இழுத்தாள். அதில் வேகத்தில் பேப்பரின் ஒரு ஓரம் கிழிந்து விட்டது. அவள் அதை கையில் ஏந்தி, இந்த கிழிஞ்ச பேப்பருக்கு இருக்கிற மதிப்பு கூட உங்களோட அந்தஸ்துக்கு இல்ல என்று முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டு விறுவிறுவென அட்மிஷன் பிளாக்கை நோக்கி நடந்தாள். சித்தார்த் அங்கேயே சிலையாக நின்றான். அவன் சட்டையில் இருந்த அந்த பேனாமை அவனுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் அவளது அந்த வார்த்தைகள் அவன் ஆழ்மனதை சீண்டின. அப்பொழுது விக்கி சிரித்துக் கொண்டே, என்னடா சித்தார்த், ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே ஒரு பொண்ணு உன்னை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போறா, இவ யாருன்னு தெரியலையே என்றான். சித்தார்த் அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டு, யாரா இருந்தா எனக்கு என்ன, ஆனா இந்த திமிரு அவளுக்கு ஆகாது என்று சொன்னவன் மனதுக்குள் அவள் பேசிய அந்த பேச்சும் அவளது அந்த பார்வையும் ஏனோ பதிந்து விட்டது. பிறகு சித்தார்த் தன் நண்பர்களுடன் கேண்டீன் பக்கம் சென்றான். ஆனால் அவன் மனம் மட்டும் அட்மிஷன் பிளாக் பக்கமே சுற்றி கொண்டிருந்தது. அதே சமயம் கயல்விழி அட்மிஷன் வேலையை முடித்துவிட்டு தன் வகுப்பிற்கு சென்றாள். அவளுக்கு தெரியாது தான் இன்று மோதியது ஒரு சாதாரண மாணவனிடம் அல்ல, தன் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் ஒரு புயலிடம் என்று. அன்று தொடங்கிய அந்த மோதல் ஒரு பெரும் புயலாக மாறும் என்று அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. காலேஜ் கேண்டீனில் உட்கார்ந்திருந்த சித்தார்த்திடம் அவனது மாமா மகள் ஷாலினி ஓடி வந்தாள். ஹாய் சித்தார்த், உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் மூவி போலாமா என்று கேட்க, சித்தார்த்தோ எரிச்சலுடன், வேலை இருக்கு ஷாலினி, அப்புறம் பார்க்கலாம் என்றான். ஷாலினிக்கு சித்தார்த் மீது ஒரு கண் இருப்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் சித்தார்த்துக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. ஏற்கனவே கடுப்பில் இருந்தவன் ஷாலினி வந்து குழைந்து பேசியதில் மேலும் கடுப்பாகி அந்த இடத்தை விட்டே கிளம்பி சென்று விட்டான். 3 வருடங்கள். இந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவோ மாறிவிட்டது. சென்னை மாநகரத்தின் பரபரப்பான அண்ணா சாலையில் இப்பொழுது சித்தார்த் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற பிரம்மாண்டமான கட்டிடம் வானலாவி நின்றது. காலேஜ் படிக்கும் போது இருந்த அதே திமிர், அதே கர்வம். ஆனால் இப்போது அவனது பெயரை கேட்டால் பிசினஸ் உலகமே நடுங்கியது. சித்தார்த் இப்போது ஒரு தோல்வியடையாத சாம்ராஜ்யத்தின் அரசன். அவனது கேபினுக்குள் நுழைய யாருக்கும் அவ்வளவு எளிதில் அனுமதி கிடைக்காது. அவனது மாமா பொண்ணு ஷாலினி எவ்வளவோ முயன்றும் சித்தார்த்தின் மனதிற்குள் நுழைய ஒரு சின்ன வழியை கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டியில் கயல்விழி கொடுத்த அந்த அவமானம் சித்தார்த்தை ஒரு கல்லாகவே மாற்றியிருந்தது. அவன் இப்பொழுது பெண்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அதே சமயம் இப்பொழுது சென்னை மாநகரத்தின் இதய பகுதியான அண்ணா சாலையில் கண்ணாடி மாளிகையாக உயர்ந்து நின்றது எஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அந்த கட்டிடத்தின் 50வது மாடியில் இருந்த மேனேஜிங் டைரக்டர் அறை ஒரு போர்க்களத்தின் அமைதியை கொண்டிருந்தது. அந்த அறையின் குளிரூட்டப்பட்ட காற்று கூட உள்ளே இருப்பவனின் அதிகாரத்திற்கு பயந்து நடுங்குவது போலவே தெரிய, சித்தார்த் தனது பிரம்மாண்டமான கருப்பு நிற சுழல் நாற்காலியில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் நகரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு கருப்பு நிற பேனா சுழன்று கொண்டிருந்தது. 3 வருடங்கள், சரியாக 1095 நாட்கள். இந்த 3 ஆண்டுகளில் அவன் ஒரு நிமிடம் கூட அந்த முகத்தை மறக்கவில்லை. அந்த பெயரை கேட்டால் அவனது ரத்தம் கொதிக்க தொடங்கும். கயல்விழி. அவன் நாவிலிருந்து அந்த பெயர் வெளிவந்த போது அதில் காதல் இல்லை, வெறும் வன்மம் மட்டுமே இருந்தது. அப்போது கேபின் கதவு மெதுவாக தட்டப்பட்டு அவனது PA ரமேஷ் உள்ளே வந்தான். சார், புதுசா ஜாயின் பண்ண வேண்டிய அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டாங்க. அக்ரிமெண்ட் பேப்பர்லயும் சைன் பண்ணிட்டாங்க. உங்களை பாக்குறதுக்காகத்தான் வெளியே வெயிட் பண்றாங்க சார் என்றான் பவ்யமாக. சித்தார்த் தனது நாற்காலியை மெதுவாக திருப்பினான். அவனது கண்களில் ஒரு குரூரமான மின்னல் வெட்டியது. உள்ள வர சொல்லு என்றான் மிகவும் தாழ்ந்த குரலில். அந்த தாழ்ந்த குரலுக்குள் தான் மிக பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பது ரமேஷுக்கு தெரியும். கேபினுக்கு வெளியே நின்றிருந்த கயல்விழியின் இதயம் ஒரு கூண்டு பறவையைப் போல அடித்துக் கொண்டிருந்தது. 3 வருட போராட்டம், அப்பாவின் இழப்பு, அம்மாவின் உடல்நிலை, தங்கையின் படிப்பு என அவள் தோள்களில் சுமத்தப்பட்ட சுமைகள் அவளை ஒரு பாறையாக மாற்றியிருந்தன. மேடம்,
உள்ள போங்க என்று ரமேஷ் சொன்னதும் கயல்விழி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள். அந்த அறைக்குள் நுழைந்ததும் அவளுக்கு ஒரு விசித்திரமான வாசனை நாசியை தொட்டது. அது சந்தனமும் ஒருவித விலையுயர்ந்த வாசனை திரவியமும் கலந்த மனம். அவளுக்கு நன்றாக தெரியும் இது யாருடைய வாசனை என்று. அதில் அவள் உடல் ஒரு முறை நடுங்கியபடியே மெதுவாக தலையை நிமிர்த்தி அந்த மேஜையின் பின்னால் அமர்ந்திருந்தவனை பார்த்தாள். அங்கே காலேஜ் நாட்களில் பார்த்த அதே கூர்மையான கண்கள், அதே திமிரான தோற்றம். ஆனால் இப்பொழுது அதில் ஒரு முதிர்ச்சியும் ஆழமான வன்மமும் குடிபுகுந்திருந்தன. சித்தார்த் என்று அவள் அறியாமலேயே அவளுடைய வாய் முணுமுணுத்தது. அவளை பார்த்ததும் சித்தார்த் எழுந்து நின்றான். அவனது 6 அடி உயரம் அவளுக்கு ஒரு பெரிய மலையைப் போல தெரிந்தது. அவன் மெதுவாக அவள் அருகே எழுந்து வந்தவன் அவளது கண்கள் கலங்குவதை கண்டதும் அவனது மனதுக்குள் ஒரு மூலையில் வலித்தாலும் அதை அவன் உடனடியாக தன் கோபத்தால் மறைத்துக் கொண்டவன், வெல்கம் மிஸ் கயல்விழி. என்ன பழைய ஃப்ரெண்ட பார்த்த அதிர்ச்சியில வார்த்தை வரலையா என்று அவன் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தான். உடனே கயல்விழி அவனிடமிருந்து பின்னால் நகர்ந்தவள், நீங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டின்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் என்றாள் ஆவேசமாக. தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டதான், ஆனா இப்போ நீ வந்துட்டியே, அதுவும் 5 வருஷம் இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டேன்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்துட்ட. இப்போ நீங்க இருந்து போகணும்னா 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கட்டணும். உன் கையில 10 ரூபா கூட இல்லையே கயல்விழி. உன் அப்பாவோட டெத்து, உங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லா விபரமும் என் டேபிள்ல இருக்கு என்று அவன் மேஜை மேல் இருந்த ஒரு ஃபைலை தட்டினான். கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்தவர், நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா என்று கேட்க, இல்ல கயல்விழி, உன்னை வேட்டையாட காத்துக்கிட்டு இருந்தேன். காலேஜ்ல அன்னைக்கு அந்த ஃபேரவெல் பார்ட்டில எல்லார் முன்னாடியும் என்ன நீ அவமானப்படுத்தி நீ என்ன ஒரு பொறுக்கி உன் காதலே ஒரு நாடகம்னு சொல்லி என் முகத்துல அடிச்ச மாதிரி பேசினி. அன்னைக்கு செத்தாண்டி அந்த பழைய சித்தார்த்து இப்போ உன் முன்னாடி நிக்கிறது நீ உருவாக்குன ஒரு மிருகம் என்று அவள் தோள்களை பிடித்து உலுக்கியவனுக்கு அவள் கண்களை பார்த்ததும் சித்தார்த்தின் மனக்கல்லில் 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த முதல் சந்திப்பு விரிந்தது. அன்று காலேஜ் கேம்பஸே ஒரு போர்க்களமாக தெரிந்தது. 1ஆம் ஆண்டு மாணவியாக கயல்விழி உள்ளே நுழைந்த அந்த முதல் நாளே சித்தார்த்திடம் அவள் காட்டிய அந்த திமிர் இன்னும் அவனுக்கு பசுமையாக இருந்தது. மன்னிப்பு கேட்கணுமா? தப்பு செஞ்சவங்க தான் கேட்கணும். உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த பண்பு இல்லையே என்று அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் சித்தார்த்தை முதலில் அவளை பின்தொடர வைத்தது. ஆரம்பத்தில் அவளை பழிவாங்க நினைத்த சித்தார்த் போக போக அவளது எளிமையில் விழுந்தான். அவனது நண்பர்கள் விக்கியும் ராகுலும், சித்து, அந்த பொண்ணு உன்னை ரொம்ப அவமானப்படுத்துறாடா, அவளை விடக்கூடாது என்று தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் சித்தார்த் ஒரு கட்டத்தில் அவளை காதலிக்கவே தொடங்கினான். காலேஜில் கல்ச்சுரல் சமயம். கயல்விழி ஒரு மேடை நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது மேடையின் மின்விளக்குகள் அவள் மேல் விழப்போன தருணத்தில் சித்தார்த் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் வேகமாக ஓடிச் சென்று அவளை காப்பாற்றினான். அன்றுதான் கயல்விழியின் கண்களில் சித்தார்த் மீதான ஒரு சின்ன மாற்றம் தெரிந்தது. தேங்க்ஸ் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னபோது சித்தார்த் தான் உலகத்தையே வென்றதாக உணர்ந்தான். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அங்கு மறைந்திருந்தது ஒரு விஷப்பாம்பு அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று. அவள்தான் ஷாலினி, சித்தார்த்தின் மாமா மகள். சித்தார்த்தை பணத்திற்காகவும் அந்தஸ்திற்காகவும் அவனுடைய அழகுக்காகவும் அடைய துடித்துக் கொண்டிருப்பவள். கயல்விழியும் சித்தார்த்தும் நெருங்குவதை பார்த்த அவளது கண்களோ பொறாமையில் சிவந்தன. மீண்டும் நிகழ்காலத்தில் சித்தார்த் அவளது தோள்களில் இருந்த பிடியை தளர்த்தியவன், என்ன கயல்விழி, பழைய ஞாபகம் வந்துருச்சா? அன்னைக்கு நீ என் காதல செருப்பால் அடிச்ச மாதிரி பேசின. இன்னைக்கு என் காலடியில வந்து வேலை கேட்டு நின்னுகிட்டு இருக்க. உன்னை உடனே அனுப்பிட்டா என் ஆத்திரம் அடங்காது இல்ல. நீ இங்கேயே வேலை செய்யணும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கணும்டி என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். கயல்விழி அழுது கொண்டே வெளியே வந்தாள். அவளுக்கு இப்பொழுது இந்த வேலை மிகவும் முக்கியம். ஆனால் அந்த வேலை அவளை ஒரு அடிமையாக மாற்றப் போகிறது என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது.
அலுவலகத்தில் இருந்த மற்ற ஊழியர்கள் அவளை ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தார்கள். சித்தார்த் கேபினுக்குள் சென்று இவ்வளவு நேரம் கழித்து அழுது கொண்டு வரும் முதல் பெண் அவள்தான். அதனால் உள்ளே என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவரின் முகத்திலும் ஒட்டி கொண்டிருந்தது. மறுநாள் முதல் சித்தார்த்தின் சித்திரவதை தொடங்கியது. கயல்விழி, இந்த 500 பக்க ஃபைல இன்னைக்கு ஈவினிங்குள்ள டைப் பண்ணி முடிக்கணும். கயல்விழி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சூடா இருக்கணும், ஆனா சக்கரை இருக்க கூடாது. கயல்விழி, இந்த பிரசன்டேஷனே சரியில்லை, மறுபடியும் பண்ணு என்று அவள் எவ்வளவுதான் சரியாக செய்தாலும் அவன் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவளை மற்றவர்கள் முன்னிலையில் திட்டிவிடுவான். காலேஜ்ல ரொம்ப அறிவாளி மாதிரி பேசினியே, இப்போ உன் அறிவு எங்க போச்சு என்று அவளை கிண்டல் செய்வான். கயல்விழி எதையும் பேசாமல் தலையெழுத்தே என்று பற்களை கடித்துக் கொண்டு வேலை செய்தாள். அவளது அந்த அமைதி சித்தார்த்தை இன்னும் அதிகமாக கோவப்படுத்தியது. ஏன் வாழவே மாட்டேங்கிறா, ஏன் இவ திரும்ப பேச மாட்டேங்கிறா என்று அவன் உள்ளுக்குள் குமுறினான். ஒரு நாள் மாலை அலுவலகம் முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகு சித்தார்த் அவளை தன் அறைக்கு அழைத்தான். ஐயோ, சைத்தான் எதுக்கு நம்மள கூப்பிடுதுன்னு தெரியலையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தாள். கயல்விழி, நாளைக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக நாம பெங்களூர் போறோம், நீ என் கூட வரணும் என்றான், முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல். அதை கேட்ட கயல்விழி அதிர்ந்து போனவள், சார் நான் வரணுமா, நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போலாமே என்று தயங்கியபடி கூற, நான் யாரு வரணும்னு சொல்றேனோ அவங்க தான் வரணும். அக்ரிமெண்ட்ல இதுக்கும் சேர்த்துதான் சைன் பண்ணிருக்க. நாளைக்கு காலையில 5 மணிக்கு கார் உன் வீட்டு வாசல்ல இருக்கும், ரெடியா இரு என்று ஒரு அதிகாரத்தோடு சொன்னவன், இப்ப நீ கிளம்பலாம் என்று வாசலை நோக்கி கை காட்டினான். அவனிடம் கண்டிப்பாக மறுத்து பேச முடியாது என்பது கயல்விழிக்கு நன்றாக தெரியும். இந்த பயணம் அவளது வாழ்க்கையில் இன்னும் பல புயல்களை கொண்டு வரப் போகிறது. ஆனால் அந்த புயலுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து ஒளிந்திருப்பது அவளுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலை அவன் கூறியது போலவே 5 மணிக்கு சரியாக அவள் வீட்டின் முன்னால் வந்து கார் நின்றது. அவளும் டிரைவர் வந்துவிட்டார் என்று வேக வேகமாக தனது லக்கேஜை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்து பின்னால் காரை திறந்து அமர போகும் பொழுதுதான் உள்ளே சித்தார்த் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். மனதுக்குள், இவன் என்ன நம்மள பிக்கப் பண்ண வந்திருக்கான், டிரைவர் மட்டும் தானே வருவார்னு நினைச்சேன் என்று யோசித்துக் கொண்டிருக்க, காருக்குள்ள ஏற போறியா இல்ல இப்படியே நின்னு யோசிச்சுட்டு இருக்க போறியா என்று மிரட்டலான ஒரு குரல் வந்ததும் பதறி அடித்தபடி லக்கேஜை பின்னாடி வைத்துவிட்டு வேகமாக முன்னால் சென்று ஏற போக, ஏய் அங்கெங்க போய் உட்கார்ற, ஒழுங்கா பின்னாடி வந்து ஏறு என்றதும் முன்கதவை சாத்திவிட்டு வேகமாக பின்னால் சென்று அமர்ந்தவள் கதவு ஓரமாக ஒரு கோழி குஞ்சு போல ஒட்டி கொண்டு அமர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து நக்கலாக உதட்டை சுழித்தவன், எப்படி உன்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியுது, அப்படியே பயந்து நடுங்குற மாதிரி என்று கேட்க அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். டிரைவர் வண்டி எடுங்க என்று கூறியதும் கார் வேகமாக பறந்தது. அந்த காலை நேரத்தில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து கொண்டு வந்தவள் ஏர்போர்ட் செல்லும் ரோட்டில் செல்லாமல் கார் வேறு பாதையில் செல்வதை பார்த்து பதறி அடித்தபடி, சார் நம்ம ஏர்போர்ட் போலையா, வேற ரூட்ல போற மாதிரி இருக்கு. ஹோ, மகாராணி பிளைட்ல கூட்டிட்டு போவேன்னு கனவு கண்டுட்டு இருந்தியா? எனக்கு பிளைட் டிராவலை விட கார் டிராவல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால கார்ல தான் பெங்களூர் போக போறோம். என்ன என்று அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிய, எதுக்கு இப்ப இவ்ளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்கற? ஓ, இத சாக்கா வச்சு ஓசிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பிளைட்ல போலான்னு பிளான் பண்ணிருந்தியா? உனக்கெல்லாம் காரே ஜாஸ்தி, ஒழுங்கா அமைதியா உட்காந்துட்டு வா என்று அவன் கூறியதில் அவள் கண்கள் கலங்க, சாரி சார், தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறிவிட்டு மெதுவாக ரோட்டு பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டவள் அதற்கு பிறகு அவன் பக்கம் கூட திரும்பவில்லை. பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அதிகாலை பனியில் நனைந்து கிடந்தது. சாலையின் இருபுறமும் இருந்த மரங்கள் வேகமாக செல்லும் வாகனங்களின் காற்றினால் தள்ளாடியது. சித்தார்த்தின் சொகுசு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. காரின் உள்ளே நிலவிய அமைதி அந்த ஏசி குளிரையும் தாண்டி ஒரு விதமான அழுத்தத்தை உருவாக்கியிருந்தது. சித்தார்த் கருப்பு நிற கண்ணாடி அணிந்து எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான்.
ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்த கயல்விழி வெளியே வேகமாக ஓடும் மரங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கைகள் மடியில் இருந்த பையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தன. அவளுக்குள் ஒரு பயம் இருந்தது. இந்த 3 வருடங்களில் சித்தார்த் ஒரு பாறையை போல மாறிவிட்டான் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. கார் மிகவும் வேகமாக சென்றதில் அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்த அவள் இதற்கு முன்பு இது போன்ற கார் பயணம் எல்லாம் சென்றதில்லை. இதுவே முதல் முறை. அதுவும் இல்லாமல் கார் ஜெட் வேகத்தில் பறந்து கொண்டிருப்பதிலேயே அவள் உடல் எல்லாம் நடுங்க தொடங்கியது. சார், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறீங்களா என்று மெதுவான குரலில் கேட்டாள் கயல்விழி. சித்தார்த் அவளை திரும்பி பார்க்காமல், ஏன், எதுக்கு நிறுத்தணும், நமக்கு டைம் இல்ல என்றான் கரகரப்பான குரலில். இல்ல, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு என்றாள் கயல்விழி. காலையிலேயே பதற்றத்தில் எதுவும் சாப்பிடாமல் வந்தது அவளது உடலை சோதிக்க தொடங்கியது. சித்தார்த் ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தவன், என்னடி காலேஜ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சீன் போடுவியே, இப்போ ஒரு சின்ன கார் டிராவல் கூட உன்னால தாங்க முடியலையா, எல்லாம் நடிப்பு என்று சொல்லிவிட்டு காரின் வேகத்தை இன்னும் கூட்டினான். கயல்விழி பதில் பேசவில்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது முகம் வெளிரி போயிருந்தது. சிறிது நேரத்தில் அவள் மயக்கமடைவது போல தெரியவே சித்தார்த்தின் மனதில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன நடுக்கம் ஏற்பட, டேய் வண்டி ஓரமா நிறுத்துடா என்று டிரைவரிடம் கத்தினான். வண்டி நின்றதுமே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த கயல்விழி சாலையோரம் அமர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவளது அழுகை உடல் உபாதையால் வந்ததல்ல, சித்தார்த் காட்டும் அந்த வெறுப்பினால் வந்தது. சித்தார்த் காரை விட்டு இறங்கி அவள் அருகே வந்தவன் அவளது கலங்கிய கண்களையும் வாடிய முகத்தையும் பார்த்தபோது அவனது மனதுக்குள் காலேஜ் நாட்களில் அவளுக்காக அவன் துடித்த அந்த பழைய நினைவுகள் மின்னல் போல வந்து சென்றன. ஆனால் அடுத்த நொடியே ஷாலினி சொன்ன அந்த தப்பான வார்த்தைகளும் ஃபேர்வெல் டே பார்ட்டியில் கயல்விழி அவனை அசிங்கப்படுத்தியதும் நினைவுக்கு வந்து அவனது இதயத்தை மீண்டும் கல்லாக்கியது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு வண்டியில ஏறு, இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம பெங்களூர் ரீச் ஆகணும், அங்க ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, உன்னோட இந்த நாடகத்தை எல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல என்று ஒரு தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். அவளோ அதை வாங்காமல் அவள் பையில் இருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்து விட்டு முகம் கழுவியவள் அமைதியாக சென்று காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். திமிரு திமிரு, உன்னோட திமிரு எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் டி என்று கருகியவன் அவனும் வந்து காரில் ஏறி கொண்டான். 1/2 மணி நேரத்தில் அவர்கள் தங்க வேண்டிய ஹோட்டல் வந்தடைந்தது. காரில் இருந்து இறங்கியவன் வேகமாக முன்னே செல்ல அவளும் பின்னாலேயே இருவரது லக்கேஜ்களையும் இழுத்துக்கொண்டு ஓடினாள். அவன் லிப்டினில் நுழைந்ததும் அந்த கதவு மூடுவதற்குள் அவளும் உள்ளே நுழைந்து கொள்ள அவளை பார்த்து உதட்டை வளைத்தவன், ஏன் உன்னால ஸ்டெப்ஸ்ல வர முடியாதா என்றதும், சார் 2 லக்கேஜும் தூக்கிட்டு நான் எப்படி ஸ்டெப்ஸ்ல வர முடியும் என்று கேட்க அவளை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் நின்று கொண்டான். அதற்குள் லிப்ட் திறக்க அவர்கள் அறைக்கு செல்லும் நொடி அவனுடனே அவளும் பின்னால் நுழைய பார்க்க, எங்க வர, என் கூட ஒரே ரூம்ல தங்கலாம்னு ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா என்ன? இல்ல சார் என்று பதறியபடி கூற, அப்போ ரூம் ஆப்போசிட்ல இருக்கு, அங்க போ என்றவன், 10 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள நீ ரெடியாகி வந்திருக்கணும் என்று கூறிவிட்டு அவள் கையில் இருந்த தனது லக்கேஜை பிடுங்கிக் கொண்டு உள்ளே சென்று கதவை பட்டென்று அடித்து சாத்தினான். என்ன இப்படி சொல்லிட்டு போறான், எனக்கு மட்டும் இவன் கூட தங்கணும்னு ஆசையா என்ன என்று நினைத்தவள் லக்கேஜை எடுத்துக்கொண்டு எதிரில் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அவன் கூறியது போல 10 நிமிடத்தில் அழகாக தயாராகி வெளியே வந்தவள் பிறகு இருவரும் அந்த மீட்டிங் நடக்கும் ஹாலிற்கு சென்று அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் நடந்த அந்த பிசினஸ் மீட்டிங்கில் கயல்விழியின் அறிவுத்திறன் சித்தார்த்தையே வியக்க வைத்தது. ஒரு சிக்கலான கணக்கீட்டை கயல்விழி மிகவும் எளிதாக செய்து முடித்த போது அங்கிருந்த மற்ற பிசினஸ்மேன்கள் அவளை பாராட்டினார்கள். சித்தார்த், உங்க அசிஸ்டன்ட் நிஜமாவே ஒரு ஜீனியஸ் என்று ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் சொன்ன போது சித்தார்த்தின் முகம் கர்வத்தில் மலர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை ஒரு சாதாரண விஷயமாக காட்டிக்கொண்டவன் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளவில்லை. இருப்பினும் அவனது கண்கள் ரகசியமாக கயல்விழியை பெருமையோடு பார்த்து கொண்டுதான் இருந்தன. மீட்டிங் முடிய இரவு அதிக நேரம் ஆனது. பெங்களூருவின் இதமான காலநிலை மெல்ல மெல்ல மழையாக மாறத் தொடங்க, சார் மழை அதிகமா இருக்கு, இப்போவே கிளம்புனாதான் காலைக்குள்ள சென்னைக்கு போக முடியும்
என்றான் டிரைவர். அவனும் சரி என்றதும் அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனால் விதி வேறொரு திட்டத்தை வைத்திருந்தது. கிருஷ்ணகிரி மலைப்பாதையில் வரும்போது திடீரென்று ஒரு லாரி நிலை தடுமாறி அவர்கள் காரின் குறுக்கே வந்தது. சடார் என்று டிரைவர் பிரேக் போட கார் ஒரு பக்கமாக சரிய சித்தார்த் சுதாரித்துக் கொண்டு கயல்விழியை பார்த்தான். அவள் பயத்தில் கத்திக்கொண்டே அவன் தோள்களை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அந்த ஒரு நொடி அவனுக்கு அப்படியே நின்றது. 3 வருடங்களுக்கு பிறகு அவளது ஸ்பரிசம் அவன் மீது பட்டதும் அவனது இதயம் துடிக்க மறந்து போனது. கயல், பயப்படாத, ஒண்ணுல்ல என்று அவன் அறியாமலேயே அவன் குரல் மென்மையாக வெளிவந்தது. ஆனால் அந்த தருணம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. பட்டென்று தன்னை சுதாரித்துக் கொண்டவன், சி கைவிடு என்று அவன் சட்டென்று அவளை தள்ளிவிட்டான். இங்கேயும் உன் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஒரு சின்ன விபத்து நடந்தா உடனே வந்து மேல ஒட்டிக்குவியா என்று மீண்டும் அவளை வார்த்தைகளால் காயப்படுத்தினான். கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்தவள், நான் தெரியாம பயத்துல இப்படி பண்ணிட்டேன் சார், இனி நடக்காது என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக சுருங்கி அமர்ந்து கொண்டாள். சென்னைக்கு வந்து சேர்ந்தபோது விடியற் காலை ஆகியிருந்தது. கயல்விழியை அவள் வீட்டின் வாசலில் இறக்கிவிட்ட சித்தார்த், சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வர வழி பாரு என்றவன் காரை கிளப்பி கொண்டு சென்று விட்டான். என்ன, ஆபீஸ்க்கு போகணுமா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். செம்ம டயர்டா இருக்கு. இவெல்லாம் என்ன மனுஷனோ என்று புலம்பிக் கொண்டே கயல்விழி வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கு காத்திருந்தது. அவளை பார்த்ததும் அவள் தங்கை அழுது கொண்டே ஓடி வந்தவள், அக்கா, அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுக்கா. பக்கத்து வீட்டு அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னு சொல்றாங்கக்கா என்று கூற கயல்விழியின் கை கால்கள் நடுங்கின. பசியும் களைப்பும் ஒரு புறம் இருக்க இந்த செய்தி அவளை நிலைக்குலைய செய்தது. பதறியபடியே அங்கிருந்த மருத்துவமனைக்கு ஓடினாள். அங்கே ஐசியூ வாசலில் மருத்துவர் அவளை சந்தித்தவர், உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்குமா, இப்பவே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உயிருக்கே ஆபத்து. 5 லட்சம் ரூபாய இப்பவே டெபாசிட் பண்ணணும், சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். 5 லட்சமா? கயல்விழிக்கு உலகமே சுற்றியது. அவளிடம் இருந்தது வெறும் சில 1000 ரூபாய்கள் மட்டுமே. தெரிந்தவர்கள், உறவினர்கள் என எல்லாருக்கும் போன் செய்தாள். எல்லாரும் சொல்லி வைத்தது போல ஒரே நேரத்தில், எங்க கிட்ட பணம் இல்ல கயல், சாரி என்ற பதில்களே அவளுக்கு கிடைத்தன. கடைசியாக அவள் அலுவலகத்திற்கு ஓடினாள். அங்கே அக்கவுண்ட்ஸ் பிரிவில் லோன் கேட்க, சாரி மேடம், நீங்க ஜாயின் பண்ணி 1 மந்த் கூட ஆகல. அக்ரிமெண்ட் படி புதுசா சேர்ந்தவங்களுக்கு இவ்ளோ பெரிய லோன் கொடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், எம்டி சார் கிட்ட போய் கேளுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷம் கேஷ் உங்க கைக்கு பணமா வந்துரும் என்றார்கள். வேறு வழியே இல்லை. இப்பொழுது தன் மானத்தை விட அம்மாவின் உயிர்தான் முக்கியம் என்று நினைத்தவள் சித்தார்த்தின் கேபின் கதவை தயக்கத்தோடு தட்டினாள். யார் அது என்று தன் முன்னால் இருந்த மானிட்டரில் கேமராவை செக் செய்தவன், உள்ளவா என்று கூற தயக்கத்துடனே உள்ளே சென்றவள் கண்முன் சித்தார்த் ஒரு மது கோப்பையுடன் அமர்ந்திருந்தான். கயல்விழி உள்ளே நுழைந்த கோலத்தை பார்த்ததுமே அவனுக்கு புரிந்தது, ஏதோ பெரிய பிரச்சனை என்று. என்ன விஷயம் என்று திமிராக கேட்க, சார் பிளீஸ் சார், என் அம்மாவை காப்பாத்தணும். அவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் வேணும் சார். பிளீஸ் எனக்கு லோன் கொடுங்க சார். நான் என் வாழ்நாள் முழுக்க உங்ககிட்ட வேலை செய்யறேன் என்று அவள் அவன் காலடியிலேயே விழுந்து கதறி அழுதாள். சித்தார்த் அவளை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தான். அவனது மனதில் பழிவாங்கும் உணர்ச்சி விஸ்வரூபம் எடுத்தது.